யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அந்த மனுஷன் ஒரு முடிவு எடுத்துட்டான். அந்த மனுஷன் ஒரு முடிவு எடுத்துட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் என்ன டார்ச்சர் பண்ணாலும், நீ என்னதான் என்ன தப்பு பண்றதுக்கு நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். ஆனா அந்த முடிவை எடுத்து ஒரு நாள்ல அது செய்ய வேண்டியதல்ல, திரும்ப திரும்ப தொந்தரவு நடந்துட்டே இருக்குது. ஆனா கூட அவன் எடுத்த முடிவு நிமித்தமாய் பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போகுதுன்னு தெரியும். என்னை கண்டிப்பா சிறைச்சாலையில தான் போட போறாங்க, என்னை கொன்னா கூட கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அவனுடைய முடிவிலிருந்து அவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எடுத்த முடிவு எடுத்ததான். ஆனா ஆண்டவர் கைவிட்டாரா அப்படின்னா, ஆண்டவருக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல முடிவை எடுக்கும் போது கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவா இருப்பார். ஆண்டவருக்காக நீங்க எடுக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் ஆகாது. ஒரு சில வேளைகளில் ஃபர்ஸ்ட் ஒருவேளை அப்படி தெரியலாமே தவிர அதனுடைய முடிவு ரொம்ப சந்தோஷமாய் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஆமென். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். நீங்க தான் அந்த முடிவை எடுக்கணும். நீங்க தான் அந்த முடிவை எடுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களிடத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ அந்த முடிவை எடுத்துரு மகளே, நீ அந்த முடிவை எடுத்துரு மகனே. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதனால அவங்க வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல, அவங்க உங்களை விட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த முடிவை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தேவனை பக்கத்துல வச்சு எடுக்கிற முடிவை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தேவனுக்காக எடுக்கிற முடிவை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த முடிவை எடுக்கிறதற்கு ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. நான் எழும்புவேன்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. இந்த இடம் எனக்குரியது அல்ல என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எடுக்கிற அந்த அந்த ஒரு முடிவு இருக்கு பாருங்க, அதுல தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. சிலருக்கு சிலது பழக்கமாயே போயிடும். அப்படியே சரி இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இனி என்னத்தை பெருசா போய் நம்ம பண்ணிட போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் அதை சரி பண்றதற்கு முயற்சியே எடுக்க மாட்டாங்க. வேண்டாம், அதை விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நான் கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுகிறவர். எவ்வளவு தூரம் சத்துரு என்னை கீழே தள்ளினாலும் நான் ஒரு முடிவை எடுப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், எத்தனை டைம் விழுந்தாலும் அவனை எழுந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். நான் எழும்பி நிற்பேன், நான் கர்த்தருக்காக செயல்படுவேன், நான் ஓடுவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்ற அந்த முடிவை கர்த்தர் எடுக்க பலன் தருகிறவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன தாங்குது. ஆமென். ரொம்ப சேர்ந்து பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா, நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா கிருபை, அணைக்குதையா கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிட
பொல்லாப்புக்கு உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே, உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் பாய்ந்து நான் சென்றிடுவேன், தாண்டி நான் கைகளை மலர்ந்து பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. நம்புறாண்டவரே பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. ஆமே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் சொல்லுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காரம் எடுத்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காரம் எடுத்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இப்ப சொல்லுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி நம்மத்திலே அசைவாடுகிற அந்த ஆண்டவருக்கு, நம்மத்திலே வந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நீர் வந்திருக்கிறதற்காக நன்றியப்பா, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே
நான் உங்களையே நான் நம்பி இருக்கிறேன். நான் கைவிடப்படுவது இல்லை. நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கரங்கள் எங்களை தாங்கி பிடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவர் 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 நல்லவர். முழு மனதோடு எல்லாரும் சொல்லுவோம், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். முழு இருதயத்தோடு ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா நல்லவர். நீரெல்லாம் எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா? பரலோகத்துல உங்களை தவிர யார் இருக்கா? இந்த பூலோகத்திலையும் உங்களை தவிர வேற யாரும் எங்களுக்கு இல்லப்பா. நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர். நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரதமே. ஹல்லேலூயா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரதமே. எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நாங்கள் ஆராதிக்கிறோம், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரும் நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரும் நாமத்தின் ஆதரவு. சொல்லோ, இத்தனை இத்தனை மகத்துவமுள்ள பாதாவின் முழுக்கலாம் எங்களுக்கு. ஆமாப்பா, நாங்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு, நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின். ஸ்தோத்திரம் நல்லவர் நல்லவர் ஆதரவில். நீர் இல்லாத நாளல் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வல் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம்
நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவா? எனது இயேசுவே நீயா சொல்லுவோம். எனது அரணும் நீயாவா? எனது அரணும் நீயாவா? எனது கோட்டையும் நீயாவா? எனது கோட்டையும் நீயாவா? நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வல் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் எல்லாருடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஏரின் ஊற்றே நீயா, உலகின் ஒளியே நீயா. ஓ ஏரின் ஊற்றே நீயா. ஆமா, இந்த வார்த்தையை உச்சரிக்க நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கடலின் ஓரத்தில் ஒரு படகு நின்று கொண்டிருக்கிறது. அந்த படகு தோல்வி அடைஞ்ச படகா இருக்கிறதுனால அந்த படகை யாரும் உரிமை பாராட்டி கொள்ள யாருமே விரும்பல. யாருமே அந்த படகுக்கு உரிமை பாராட்ட வரல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுக்கு உரிமை பாராட்டினார். அந்த படகுக்கு உரிமை பாராட்டினார். ஹalleluya. அதிகாரத்தோடே அந்த படகிலே அவர் ஏறினார். எல்லாரும் அந்த படகை பார்த்து அமைதியா இருக்கும் போது அந்த படகை பார்த்து ஆண்டவர் அமைதியா இருக்கவில்லை. அந்த படகை நிரப்பின அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் உரிமை எடுத்துக் கொள்ளுவேன். தனித்து நிற்கிற உங்களுடைய படகுல ஆண்டவர் ஏறுகிறார். இந்த வாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க தான் நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லையா, என்னை யாருமே உரிமை எடுத்து கொள்ள மாட்டார்களா, எனக்கு யாருமே என்னுடைய லைஃப்ல வர முடியாதா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உரிமை எடுத்துக்கொண்டு உன்னுடைய படவிலே ஏறி உன்னை நிரம்ப பண்ணுவேன். இனி இந்த படகு காலியான படகு அல்ல. ஓ ஹalleluya. சீக்கிரமா இந்த படகை கர்த்தர் நிரம்ப பண்ண போகிறார். சீக்கிரமா இந்த படகு அநேகருக்கு உதவி செய்ய போகிறது. அவர் உங்க படகிலே ஏறுகிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு நீ நல்லவர் நல்லவர். வல்ல செயல் நீரைத்து நீனை உள்ளமே பொங்குதையா. உங்க வல்ல செயல்கள் அப்பா உள்ளமே பொங்குதையா. நல்லவரே
நல்லவரே நன்மை செய்கிறவரே நன்றி நன்றி நல்லவரே நன்றி நன்றி கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே நல்லவரே. நிறைய பேருடைய படகுல ஆண்டவர் உரிமையோட ஏறாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உரிமையோட ஏறாரு. வல்லவரே கைகளை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் அப்படியே ஆராதிச்சு உங்க பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் அலங்கரிக்க வாரு. உங்க பிரசன்னத்தினால நிரப்புறதற்கு வாரு. உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் இப்பொழுது சரியாவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இப்பொழுது திறப்பதாக. திருமண தடைகள் மாறுவதாக. அந்த கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாவதாக. தில்லி சூனிய கட்டுகள் மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டி கர்த்தர மகிமைப்படுத்தலாம். முழு பலத்தோட கைகளை தட்டி நெடுநாள் இருக்கிற தடைகள் உடையட்டும். பல ஆண்டுகளாக இருக்கிற தடைகள் உடையட்டும். பல வருடங்களாக இருக்கிற தடைகள் உடையட்டும். அநேக வருடங்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் இந்த ஆராதனையினுடைய பிரசன்னம் அப்படியே வான பரியந்த எட்டும் போது நெடுநாட்களாய் தடையாய் இருக்கிற அந்த காரியம் தடைகள் உடைக்கப்பட்டு இப்பொழுது வந்து சேரட்டும், வந்து சேரட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hataramalala hatalara odarala ladarala tanarala lodarala tanarala. நீ நல்லவராய் இருந்ததற்காக உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. Thank you Jesus. உங்க வல்லமையுள்ள கரத்தினுடைய ஒரு அற்புதத்தை நாங்க இந்த வாரம் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க கண்களால் நீர் அதை காண செய்கிறதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதுமாய் அரவணைக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எல்லாரும் உட்காரலாம். Thank you Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மை கொண்டு வந்த கர்த்தர் இனியும் நம்மை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு போவதே இல்லை. ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன். அந்த சாட்சிகளை வாசிக்கும் போது ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் சௌந்தர்யா. எனக்கு 3 வருடமாக ஸ்கின் அலர்ஜி என் உடம்பு முழுவதும் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது. பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் போட்டும் ஒரு துணி கூட ஒரு துளி கூட சுகமாகவில்லை. ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்திலே நான் பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணினேன். ஆமேன். ஒரு நாள் கூட தவறாமல் கலந்து கொண்டேன். பாஸ்டரையா பாஸ்டம்மா கிட்டையும் ஜெபம் செய்தேன். மருந்தை நிறுத்திவிட்டு ஜெப ஆயிலை போட ஆரம்பித்தேன். 100 நாள் ஜெபம் முடியும் போது சில மாற்றம் காணப்பட்டது. அற்புத பெருவிழாவில் வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்திற்காக ஜெபித்த போது நானும் வாஞ்சையாக கேட்டேன். அப்பொழுது எனக்கு அபிஷேகம் கிடைத்தது. அதன் பின் ஒரு வாரத்துக்குள்ளேயே என்னுடைய ஸ்கின் அலர்ஜி முழுவதுமாய் சரியாகி இப்பொழுது பரிபூரண சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த பெரிய காரியத்திற்காக ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் தனலட்சுமி. நான் கணபதி பகுதியில் இருந்து வருகிறேன். 2 வருடங்களுக்கு முன் பாஸ்டர் அவர்களிடம் எனது மகனின் வேலை மற்றும் சம்பள உயர்வுக்காக ஜெபம் செய்து வந்தேன். இன்று என்னுடைய மகன் ஒரு பெரிய நிறுவனத்தில் சம்பள உயர்வு கிடைத்தது. மட்டுமல்லாமல் தலைமை பொறுப்பை அடையும்படி தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்லாமல் அதே பட்டணத்திலே ஒரு நல்ல வீடு வாங்கவும் எங்களுக்கு கிருபை செய்தார். எங்களுக்கு ஜெபித்து ஆலோசனை வழங்கிய பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றிகள். 1 வருடத்திற்கு முன்பாகவே என்னுடைய பேரனுக்கு ஜெபிக்க திருச்சபையில் வர பாஸ்டரை சந்திக்க வந்தோம். என் பேரன் மிகவும் சரீர பலவீனத்தோடு இருந்தான். அப்பொழுது பாஸ்டரும் பாஸ்டம்மாவும் சேர்ந்து ஜெபித்தார்கள். என் பேரனுக்கு கர்த்தர் அற்புத சுகம் கொடுத்து இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தினபடியினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் பிருந்தா. நான் திருநெல்வேலியிலே சேர்ந்தவள். தற்போது கோயம்புத்தூரில் 8 மாதங்களாக வேலை செய்து வருகிறேன். கடந்த 1.5 வருடங்களாக எனக்கு பிசிஓடி மற்றும் வயிறு பிரச்சனையினாலும் தினந்தோறும் மாத்திரை எடுத்து வந்தேன். கடந்த அற்புத பெருவிழாவில் வாலண்டியராக உபவாசத்தோடு ஜெபித்தேன். முதல் நாளே கர்த்தர் எனக்கு பரிபூரணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். 2 வாரமாக எந்த மாத்திரையுமே இல்லாமல் என் சரீரத்தை சுகத்தோடு வைத்திருக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் கௌதம். என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி. கடந்த 2 வருடங்களாக கம்ஃபர்ட் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் பணம் தேவைக்காக மிகவும் ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த நாட்களில் நடந்த அற்புத பெருவிழாவிலே மிகவும் பாரத்தோடு ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு 3 லட்சம் ரூபாய் என் பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து என்னுடைய சிறு கடன் கூட இல்லாமல் அடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஜாக் பிரான்ஸ் பெர்னாண்டஸ். நான் சிஎம்சியிலே படித்து வருகிறேன். எனது வேலை தேர்வை குறித்து பல குழப்பங்களும் பல பயங்களிலும் இருந்தேன். அப்பொழுது கம்ஃபர்ட் சர்ச்சில் நடந்த 100 நாட்கள் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தேன். அப்பொழுது ஊழியக்காரர் மூலமாய் தேவன் என்னோடு பேசினார். நீ போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று தைரியப்படுத்தினார். மீண்டும் நம்பிக்கையோடு தேர்வுக்கு பதிவு செய்தேன். மீண்டும் குழப்பம் பயம் இருந்தது. மீண்டும் தேவனிடத்திலே கர்த்தர் என்னை பல முறை தைரியப்படுத்தினார். நான் இருக்கிறேன், நான் ஜெயிக்க பண்ணுவேன் என்று கடைசி 10 நாட்களில் படித்து கடந்த டிசம்பர் மாதம் தேர்வை எழுத முயன்றேன். கடந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் என்னோடு பேசினார். இதிலும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிப்ரவரி 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளிவந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் நல்ல விதமாய் தேர்ச்சி பெற்றேன். இதை ஜெயிக்க முடியாது, சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு என்னை ஜெயிக்க பண்ணின தேவனுக்கு கோடான கோடி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என் அக்காவுக்கு 30 வயதாகியும் திருமணம் ஆகாமல்
இந்த காரியம் மட்டும் தடைபட்டு கொண்டே இருந்தது. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இதற்காக ஜெபித்து வந்தோம். கடந்த சில வருடங்கள், ஏசப்பா புது வருடத்தில் என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும் அப்பா என்று ஜெபித்தேன். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி என் அக்காவுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் கோமதி. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி அற்புத பெருவிழா அன்று நான் காரியங்களில் மைதானத்தில் இருக்கும்போது எனக்கு 4:30 மணி அளவில் ஊரிலிருந்து மாமனாருக்கு விபத்து நடந்து விட்டது என்று ஃபோன் கால் வந்தது. மாமா எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் நான் விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணினேன். 3 நேரம் கழித்து அவர் எங்கு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரிய வந்தது. அவர் திரும்பவும் நான் மைதானத்தில் ஜபத்தோடு வேலை செய்து கொண்டிருந்தேன். பின்பு என் மாமனாருடைய மண்டையில் அடிபட்டு ரத்தம் சொட்டி சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். டாக்டர்கள் 42 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் பாரத்தோடு நான் ஜெபித்தேன். என்னை சுற்றி இருந்த சபை மக்களும் பாஸ்டர்களும் ஜெபித்தார்கள். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எங்கள் மாமனாருக்கு மறு ஜீவனை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். என் பெயர் சகுந்தலா. என்னுடைய மகள் ஸ்ருதி. அவளுக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. குடும்பத்தில் அவருடைய கணவன் மாமியார் மற்றும் கொடுமை தாங்கவே முடியாமல் வேதனைக்குள்ளானாள். குழந்தை இல்லாத மன வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நிறைய தூக்க மாத்திரையை 40 தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இரவு யாரிடத்திலையும் சொல்லாமல் படுக்கை அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் காலையிலே 12 மணி அளவில் எங்களுக்கு தெரிய வந்தது. மருத்துவமனைக்கு அவளை கொண்டு சேர்த்தோம். பின்னர் இதை பற்றி பாஸ்டரிடம் கூறினேன். என் மகளுக்காகவும் மிகவும் அழுது ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு என் மகளுக்கு மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த அற்புதத்திற்காக ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சேலத்தில் வசித்து வருகிறோம். என் பெயர் செல்வராணி. என் கணவர் பெயர் தங்கபாண்டி. எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். நான் கடந்த 3 வருஷமாக யூடியூபிலே உங்கள் ஆராதனை மற்றும் நிகழ்ச்சிகளை சாட்சிகளை எல்லாம் கேட்கிறேன். எனது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. என் மூத்த மகன் ஜாப்பஸுக்கு கோயம்புத்தூர் பிஹெச்டி கல்லூரியில் பிஎஸ்சி படித்து முடித்தும் ஒரு நிறுவனத்தில் பெங்களூரில் வேலை கிடைத்தது. 1 வருடத்தில் வேலையில் இருந்து தூக்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். நீங்கள் கொடுக்கிற எல்லா செய்திகளும் எங்களுக்கு மிகவும் மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்தது. எங்கள் மகனுக்கு வேலை கிடைத்தால் கம்ஃபோர்ட் சர்ச்சுக்கு சாட்சி எழுதுவேன் என்று பொருத்தனை செய்திருந்தேன். போன வாரம் சென்னையிலே ஒரு நிறுவனத்தில் என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. போன வேலையை விட ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் எங்களுக்கு தந்து நல்ல சம்பள உயர்வையும் தந்து என் மகனை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போன தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அநேக சாட்சிகளை வார ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சாட்சிகளையும் எழுதி கொடுங்கள். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சாட்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் என் குடும்பமும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வசித்து வருகிறோம். எனக்கும் என்னுடைய கணவனாருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக என்னுடைய கணவனார் என்னையும் என் மகனையும் எனது அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். நான் கோயம்புத்தூருக்கு வந்து 4 மாதம் கழித்து டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்பி வைத்தார். நீயும் மகனும் எனக்கு வேண்டாம் என்று முடிவாக சொல்லிவிட்டார். ஆனால் நான் பாஸ்டரிடம் சொல்லி ப்ரேயர் பண்ணினேன். பாஸ்டர் எங்களுக்காக பாரப்பட்டு
நீங்கள் தயவு செய்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து மட்டும் போடாதீங்க. கண்டிப்பாக அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார், அவர் தேடி வருவார் என்று அவர்கள் சொல்லி எங்களை அனுப்பினார்கள். எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லாமலே இருந்தது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கணவனார் எனக்கு ஃபோனிலே அழைத்து பேசி, இங்கே வந்துருங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது என்று சொன்னார். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரியும் என்று நினைத்த எங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு ஒன்று சேர்த்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறதுனால இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அவ்வளோதான், நோட்டீஸ் அனுப்பின உடனே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட முடியாது. இந்த சண்டை சரியாகாது, குடும்பம் ஒன்றாகாது. இனி எவ்வளவு காலம் நம்ம வாழ போகிறோம், எத்தனை காலம் இந்த பிரச்சனையோடே இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், இப்படிப்பட்ட நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஆண்டவர் மாற்றுவார். பழையவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒளிந்து போக பண்ணி எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரால் மாற்ற முடியாத மனிதர்கள் யாருமே இல்லை. எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் எப்பேற்பட்ட குணம் படித்த மனிதர்களையும் ஒரே நிமிஷத்தில் சவுல பவுலாய் மாற்றின கர்த்தர் உங்க குடும்பத்திலையும் உள்ளவர்களுக்கு அந்த மாற்றத்தை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தேவையில்லாத முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுத்துடக்கூடாது. சிலர் அப்படிதான் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, பொறுக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. 5 வருஷம் பாயிடுச்சு, 10 வருஷம் பொறுத்தாச்சு, இதுக்கு மேலேயா அந்த மனுஷன் திருந்த போறான், இதுக்கு மேலேயா அந்த மனுஷி திருந்த போறாங்க அப்படின்னு கேட்டு உடனே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஒரு சமாதானத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். அந்த இருதயத்தை உங்க பக்கமாய் திருப்புவது ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். எப்பேற்பட்ட குடிகார கணவனாரையும் கர்த்தர் திருத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கோபமான மனைவியையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். உங்க வாழ்க்கையில நீங்கள் விருப்பப்பட்டது போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அதை துவங்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகள் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று மாலையிலே சரியாக 7 மணிக்கு இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்புகிற பெற்றோர்களிடத்தில் பேசுகிறதற்காக நாங்கள் விரும்புகிறோம். பெற்றோர்கள் கூடுகை ஒன்று வைத்திருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும், அவங்கள எப்படி நீங்கள் பழக்கக்கூடாது என்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு சொல்லி ஜெபம் பண்ணி, அதற்கு பிறகு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னும் ப்ரைஸ் கொடுக்கல. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு டைம் நமக்கு போதாது. அதனால் பிள்ளைகளுக்கு அந்த மாலையில் அவங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். விசேஷமாக இன்று நம்முடைய ஆராதனை முடித்த உடனே, இந்த 2வது ஆராதனை முடித்த உடனே டீன்ஸ் ஃபெலோஷிப் நடக்கிறது. அதில் விசேஷித்த செய்தியாளராக பாஸ்டர் சாலமன் இன்னைக்கு செய்தி கொடுக்குறாங்க. அதனால் எல்லா டீன்ஸ் பிள்ளைகளும் அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளணும். உங்கள் எல்லாருக்கும் முடித்த உடனே ஃபுட் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கே ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுனால இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே டீன்ஸ் ஃபெலோஷிப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதற்கு ஒரு சில பிள்ளைகள் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. கடந்த சில ஆண்டுகளாகவே என்னுடைய மனதுக்குள்ள ஆண்டவர் இந்த வாலிபர்களை குறித்து நிறைய தரிசனத்தை, நிறைய எண்ணங்களை எனக்கு தந்து கொண்டே இருந்தார். அப்படின்னா வெறும் கோயம்புத்தூரில் இருக்கிற வாலிபர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பல வாலிபர்களை கர்த்தருக்குள்ள நடத்தி அவர்களை திருச்சபையில் ரொம்ப சாட்சியாய் வாழ, அவர்கள் ஊழியம் செய்ய, அந்த மாதிரி கைட் பண்ணணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆர்மி
70 அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு வச்சோம். அதில் ஆண்டவர் வந்து நிறைய பேரை கர்த்தர் தொட்டார், நிறைய மாற்றங்கள் உண்டானது. ஸோ அடுத்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து அதில் ஆண்டவருடைய நடத்துதலின்படியே சரி மும்பையில் நம்ம வந்து அந்த மீட்டிங்கை ஒழுங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்தோம். ஆனால் பெருசாக மும்பையில் யாரையுமே எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அங்கே இருக்கிற ஒரு குடும்பம் வந்து ரொம்ப நெருக்கமான குடும்பம், நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். ஸோ அவர்களோடு இதை குறித்து சொன்னோம். உடனே அவர்கள் வந்து தாராளமாக அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஊழியத்தை ஆரம்பித்து அதற்கான காரியத்தை செய்து நாளைக்கு காலையில் 10 o'clock வந்து அதற்கான ஒரு ஆயத்த கூட்டம் மும்பையில் நடக்கிறது. ஸோ காட் லவ் ப்ரேயர் சென்டர் அந்த இடத்துல வச்சு ஒரு வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடைபெறுகிறது. அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற வாலிபர்கள், பெரியவங்க, அதே போல் ஊழியக்காரர்கள் யார் தெரிஞ்சிருந்தாலும் மும்பையில் இருக்கிறவங்கள நாளைக்கு தயவு செய்து அந்த இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கில் அட்டன் பண்ண சொல்லுங்கள். வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மும்பையில் இருக்கிற காட் கோப்பர் இயேசு அழைக்கிறார் ஜெப மையத்தில் வச்சு இந்த யூத் மீட்டிங் வாலிபர்கள் கூடுகை வந்து நடக்க போகிறது. அதனால் உங்களுடைய ஜெபம் ரொம்ப அதிகமாக அவசியமாக இருக்குது. ஸோ நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தை விட்டு நம்முடைய சபையின் சார்பாகவே நடத்துகிற முதல் யூத் மீட்டிங் இதுதான். வெளியில் நடத்துகிற யூத் மீட்டிங் நடத்தான். எப்படி அது ஆண்டவர் நடத்த போகிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதன் மூலமாய் அந்த தேசத்திற்கு, அந்த பட்டணத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மகாராஷ்டிரா முழுக்க ஆண்டவருடைய மகிமை கடந்து போகிறது. ஸோ அதை தமிழ்லையும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மினிஸ்ட்ரியை பண்ண போகிறோம். ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்து சென்னையில் வந்து இந்த ஆக்ஷன் ஆர்மி 70 நெக்ஸ்ட் சென்னையில் வைக்க போகிறோம். அதற்கு பிறகு அடுத்தது பெங்களூர். இந்த மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 4-5 இடத்த வந்து அந்த யூத் மீட்டிங்கை செய்யணும்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெபம் அவசியம். எப்படி நம்முடைய சர்ச்சில் வச்சு ஒரு ஜெபம் நடத்துமானால் நீங்கள் 21 நாள் அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களோ, அதே போல் இன்று இரவிலிருந்து உங்களுடைய எல்லாருடைய குடும்ப ஜெபத்திலையும் மும்பையில் நடக்கிற அந்த வாலிபர்கள் கூடுகைக்காக தயவாய் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இங்கேருந்து ஒரு 10 பேர் ஒரு டீமை மட்டும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவருடைய பிரயாணங்களுக்காக, அடியனுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிங்கள். இன்றைக்கி நான் மட்டும்தான் தனியாக போகிறேன். நாளைக்கு நடக்கிற ப்ரேயருக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஸோ ஆன்லைன்லையும் கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு மும்பையில் சொந்தக்காரர்கள் இருந்தால் இல்லை மும்பையில் நீங்கள் இருந்தால் இந்த கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த கூடுகையில் நிறைய வாலிபர்களை கூட்டிட்டு வாங்க. இதன் மூலமாய் ஆண்டவருடைய ராஜ்யம் இன்னும் விரிவாக்கப்பட போகிறது. ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி மும்பையில் நடக்கிற அந்த வாலிபர்கள் பெருவிழாவில் ஆண்டவருடைய மகத்துவமான பிரசன்னம் கடந்து வரும்படியாய், கர்த்தர் பெரியவர் என்கிறத அந்த இடத்துல நிரூபிக்கும்படியாய் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கர்த்தர் தட்டி எழுப்பி அவர்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இதற்காக எந்தெந்த குடும்பங்களெல்லாம் உழைக்கிறார்களோ இந்த ஊழியத்தில் உறுதுணையாய் இருக்கிற அந்த பிரதருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஊழியத்தில் முன்பாக நிற்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் விசேஷித்தப்படுத்தும்படியாய், எல்லாரும் தடைகள் உடைக்கப்படும்படியாய் இயேசுப்பா அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரணும். ஆண்டவரே, இந்த கம்ஃபர்ட் சர்ச்சில் இருந்து கடந்து போகிற ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற பல மக்களை சந்திக்கும் என்று வாக்கு கொடுத்தது போல இங்கிருந்து இந்த ஊழியம் தேசம் முழுவதும் கடந்து போவதாகப்பா. அதற்கு சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தினால அது முறியடிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய மந்தைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ நிறைய பேர், ஒரு சிலர் வந்து வெளியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் மேலே இருக்கிறாங்க. இந்த மேலே இருக்கிறவங்களுக்கு சரியாக இந்த
பலிபீடத்தை அவங்க பார்க்க முடியாது. அதனால் வந்து கீழே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து வருகிற வாரத்திலிருந்து கொஞ்சம் நீங்கள் உட்காரும்போது கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துட்டிங்கன்னா, கொஞ்சம் நெருக்கமாக உட்காந்துட்டிங்கன்னா வருகிறவங்க வந்து கொஞ்சம் கீழே உட்காந்துருவாங்க. மேலே உட்கார்றத விட அவங்க கீழே உட்காந்தா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாக எங்களை பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு இருக்காமல் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஸோ எல்லாருக்கும் சேர் நம்ம போட முடியும், ஆனால் என்னென்னா சேர் போட்டால் இன்னும் கொஞ்சம் இடம் குறைஞ்சிரும். அதனால தான் சேர் போடலை. அதனால் முடிஞ்சவங்க கீழே உட்கார்ந்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவையாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவன் வந்து ஆபிரகாமோடே பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, நான் உங்க வீடு தேடி நான் வந்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆகார் நகைக்கிறார். அப்படின்னா தேவதூதர்கள் வீட்டிலே வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆபிரகாம் வந்து ஒரு நல்ல விருந்து அவர் பண்ணுகிறார். அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு உன்னுடைய சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற சாராள் என்ன பண்றாங்கன்னா நகைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சாராயினுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆபிரகாம் வயது சென்றவன் ஆனான். அப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை நடப்பதற்கு ஒரு சின்ன காரணமாவது இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அவர் ரொம்ப வயசானவரா மாறிட்டாரு. இவங்களுக்கு பெண்களுக்குள்ளே இருக்கிற வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ரொம்ப ஏஜானவங்களா இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து உனக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவையில்லாத பேச்சு, எங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனி வந்து அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த வார்த்தை தூதர்கள் சொல்லுகிறார்கள், சாராள் நீ ஏன் நகைக்கிற, நீ எதுக்கு இந்த மாதிரி நக்கல் பண்ணிடுற, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒருவேளை நீங்கள் அவிசுவாசப்படலாம். இந்த சாராளை போல உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நகைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாதவர்களா இருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்க விசுவாசம் உங்களை விட்டு கடந்து போயிருச்சு. எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நீங்கள் எந்த காரியம் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நீங்கள் எந்த காரியம் தடைபட்டு போனது என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிறதை சாராளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினது உண்டானால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் கர்த்தரால் ஆகும் என்று கர்த்தர் செய்து முடித்து உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிள்ளையை திருத்தவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனையை ஒன்னால முடிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எந்தெந்த காரியமெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியமெல்லாம் இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல எல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம் இது ஆகாதுன்னு சொல்லலாம், ஒருவேளை தலைவர்கள் சொல்லலாம் இது என்ன பண்ணினாலும் இது ஆகாதுன்னு சொல்லலாம், நீ எங்க போனாலும் இது நடக்காது, நீ எவ்வளவு உழைச்சாலும் இது நடக்காது, நீ தலைகீழ நின்னா கூட இந்த காரியம் சரி பண்ண முடியாது. பல மனிதருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த காரியம் கர்த்தரால் ஆகும். அந்த குழந்தைக்கு கர்த்தருக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமென் சொல்லுவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அதுதான் மார்த்தாளும் மரியாளும் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு காலத்துல நடக்கும், அது ஒரு நாள்ல நடக்கும். என் சகோதரன் பிழைத்திருப்பான் எங்களுக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு இது நடக்காது, இந்த சூழ்நிலையில் இது நடக்காது. எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்பும் போது என் சகோதரனும் உயிரோட எழும்புவான். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல என் சகோதரன் மரித்து 4 நாளாயிருச்சு. அதான் யூதா ஜனங்களுக்குள்ளே ஒரு மனிதன் மரிச்சு போனா 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி சுத்திட்டு இருக்கும், 3 நாள் வரைக்கும் ஒருவேளை உயிரோட கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சின்ன அற்ப நம்பிக்கை சிலருக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ 4வது நாள் ஆனதுனால இது நாறி போயிருச்சு, இது நடக்கவே நடக்காது, இனி உயிரோட வருகிறது என்று சாத்தியம் இல்லைன்னு நினைக்கும் போது, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? உங்க பிள்ளைய கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இது கர்த்தரால் ஆகும், இது கர்த்தரால் ஆகும். இந்த காரியம் மனிதனால் முடியாது. ஆனால் கர்த்தர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ மனசை தளர விடாத மகளே, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நம்ம வாசிச்சோம். ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த ஒரு சகோதரி வந்து அந்த சாட்சியை எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த சாட்சியில் அவங்க எழுதியிருந்தது ரொம்ப கொஞ்சமானது. ஆனால் அவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசு. அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருந்து இங்கே வந்து அவங்க தன்னுடைய தாயார் வீட்டில் குடியிருக்கும் போது அவருடைய கணவனார் வந்து டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்பிட்டார். அவ்வளோதான். இவங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா, பாஸ்டர் எனக்கும் விருப்பமே இல்லை, நான் என்ன மாதிரி பண்ண முடியும், ஏன்னா அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், அதனால நானுமே அந்த முடிவோட தான் இருக்கிறேன், நான் சைன் போட்டு கொடுத்துறவா, இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. என்னுடைய கணவனார் ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவார், அது மாற்று கருத்தே இல்லை. இனி அவர் மாறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரால முடியாதது என்ன இருக்குது, ஆண்டவரால முடியாதது என்ன இருக்கு. அன்றைக்கு அவர்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது அவங்க குடும்பம் ஒன்று சேரும்ன்ற நம்பிக்கை
நம்பிக்கை அவங்களுக்கும் இல்லை, சுற்றி இருந்த யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னைக்கு சாட்சி எழுதி கொடுக்கும்போது நான் நம்புறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக தான் பேசுகிறார். சகோதரனே, ஆண்டவர் தான் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை, அவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம், நல்ல கரங்களை தட்டி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான். கைகளை மேல உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சாராய் இந்த இடத்துல நகைக்கிறதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆண்டவரை நம்புகிறார்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அவங்க அன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. ஆபிரகாம் எந்த ஊழியத்திலையும் குறை வைக்கவே இல்லை. லோத்து கூட அந்த தூதர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாய் அப்படின்னா ரொம்ப ஈடுபாடோட சந்திக்காதது மாதிரி தெரியும். ஆனால் ஆபிரகாம் அந்த ஊழியக்காரங்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக சந்திக்கிறாரு. மதியான உஷ்ண வேளையில் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள தங்க சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு வருந்தி அவரை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தில் அவங்க குறை வைக்கல, அவங்க ஜெபத்தில் அவங்க குறை வைக்கல, ஆண்டவரை நம்புறதுல எதுலையுமே குறை வைக்கல. ஆனால் சாராயினுடைய வாயிலிருந்து நகைத்தாள், அவள் சிரித்தாள். ஏன் இந்த மாதிரி எனக்கு அவளால் நம்ப முடியலன்னா, அந்த சாராய்க்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் பார்க்கும்போது அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா இந்த வார்த்தையை நம்பவே முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சூழ்நிலையை விட பெரிய தேவன், சூழ்நிலையை விட பெரிய தேவன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்களை பார்த்தே நீங்க கேட்கணும், உங்களுடைய சோர்வை பார்த்து நீங்க கேட்கணும், அநேக நாட்களாக பதில் வராத ஜெபத்தை பார்த்து நீங்க கேட்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். விசேஷமாக ஒரு 3 விதமான சூழ்நிலைகளை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட பேச போறேன். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மாறவே மாறாது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அப்படின்னா இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, லெவல்ல இல்லாத ஆசீர்வாதம், கட்டுப்படுத்த முடியாத ஆசீர்வாதம், நினைக்க முடியாத ஆசீர்வாதம், அவ்வளவு பெரிய பிளஸிங், அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமோட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இந்த 3 சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் நான் நம்புகிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த முதல் சூழ்நிலையை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமேன், 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதிலே ஒரு அடி
ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாரோட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமோட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சந்ததி பூமியின் மணலத்தனையா இருக்கும், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும், உன்னுடைய சந்ததி இந்த தேசத்தினுடைய புழுதியை போல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது என்ன நடக்குதாமா, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன். அப்படின்னா பிள்ளை இன்னும் பிறக்கல, வயது ஆயிட்டே போகுது, 100 வயசு அவருக்கு ஆயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் கையில் இன்னும் ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கல. ஆனால் வாக்குத்தத்தம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முதல் சூழ்நிலை இந்த சூழ்நிலையாக இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கப்படலை. 100 வயதாகுது, இன்னும் ஆரம்பிக்கப்படலை. இத்தனை வயசாகுது, இன்னும் ஆரம்பிக்கப்படலை. இன்னும் நான் துவங்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. நான் பிறக்கும் போதே ஆண்டவர் தந்தாரு. நான் என்னுடைய ஊர்ல இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் இப்ப நடந்துரும் நினைச்சேன், போன வருஷம் நடந்துரும் நினைச்சேன். ஆனா இன்னும் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் துவங்கவே இல்லை. எனக்கு இன்னும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கவே படவில்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆரம்பிக்கப்படாத அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஒரே நாள் ஆரம்பித்து, ஒரு நாள் துவங்கி 10 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பித்தால் கிடைக்க கூடாத அளவிற்கு ஒரு நாளிலே அற்புதம் செய்கிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். இதுவரையிலையும் கர்த்தர் துவங்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் துவங்குவார். ஒரு நாள் கர்த்தர் துவங்கும் போது 10 வருடத்தினுடைய காரியத்தை கர்த்தர் ஒரே நாளிலே செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இன்னும் ஆரம்பிக்கவே படாத சூழ்நிலை. பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து ரூத் கிளம்பி போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியும் நான் செட்டில் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். நான் அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல பழகி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன நல்லவான்னு கண்டுபிடிச்சு அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிமித்தமாக யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நான் அப்படி என்னுடைய இழந்து போன இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகணும். 5 வருஷம் இல்லாம கண்டிப்பா நான் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட முடியாது அப்படின்னு தான் இந்த ரூத் நினைச்சிட்டே போறாங்க. ஆனா நினைச்சிட்டு போகும்போது வேதம் சொல்லுது, ஊருக்கு போய் காலடி எடுத்து வச்ச உடனே முதல் கடந்து போகிறார். தன்னுடைய வீட்டை விட்டு கடந்து போய் முதல் காலடி ஒரு நிலத்துல எடுத்து வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சியாய் அவள் காலடி எடுத்து வைத்த நிலம் அது யாருடையதா இருந்ததென்றால் அவளை திருமணம் பண்ண போகிற போவாசுடையதா இருந்தது.
5 வருடம் தாண்டி தான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் 5 வருஷம் தாண்டி தான் நான் வெற்றி அடைய முடியும். இப்போ ஆரம்பிச்சாலும் நான் ஒரு லெவலுக்கு வர்றதற்கு ஒரு 10 ஆண்டாவது ஆகும் அப்படின்னு நினைச்ச அந்த ரூத்தை கர்த்தர் ஒரே ராத்திரியில கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து கர்த்தர் அந்த இடத்திற்கு அதிகாரியாய் மாற்றி போவாசை ஆண்டவர் கொடுக்கிறது உண்மையானால் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே ஆமென். ஆரம்பிக்கப்படாத வாக்குத்தத்தத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் உண்மையானது, அந்த வாக்குத்தத்தம் உண்மையானது. ஒரே நாள் திடீரென்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் கை நீட்டும் போது அன்னைக்கு விடுதலையின் நாள் என்று அவனுக்கு தெரியாது, அன்னைக்கு அற்புதம் என்று அவனுக்கு தெரியாது. எதேர்ச்சியாய் நினையாத நேரத்திலே அவனுடைய கைகளும் கரடுகளும் வெள்ளனடைந்தது போல கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இடுவார். திடீரென்று அந்த அற்புதம் நடக்கும், திடீரென்று அந்த வாசல் திறக்கும், திடீரென்று கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அன்றைக்கு நிறைய பேருக்கு அது பிரமிப்பாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, ஆரம்பிக்க இன்னும் துவங்கப்படாத ஒரு சூழ்நிலை, துவங்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லையே, இன்னும் துவங்கவே இல்லையே, ஒரு மாப்பிள்ளை கூட இன்னும் வரவே இல்லையே, ஒரு விசை கூட இது நடக்கும்ன்றதற்கு ஒரு சின்ன கையளவு மேகத்தை கூட நான் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் துவங்கி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் துவங்கி இருந்தா நல்லா இருக்கும். அதனால இனி உங்களுக்கு அந்த நம்பிக்கை கடந்து போயிருக்கு. ஒருவேளை இந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராய்க்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன மிராக்கல், அது மாதிரி ஒரு பிள்ளை வயிற்றுல உருவாகி அது கலைஞ்சு போயிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்னா, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கருத்தரிச்சோம்ல, அப்ப அன்னைக்கு அது அழிஞ்சு போனாலும் கருத்தரிக்க பண்ணின ஆண்டவர் மறுபடியும் தரமாட்டாரா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா என்ன பண்ணலைன்னா ஸ்டார்ட்டே பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இருக்கலாம், பாஸ்டர் ஆரம்பிக்கவே இல்லை பாஸ்டர், நான் இன்னும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் என் பிஸ்னஸை நான் துவங்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் என் சம்பளத்தை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் இன்னும் இன்னைக்கு இப்போ துவங்கினா கூட எனக்கு லேட்டு தான் பாஸ்டர், இப்போ துவங்கினா கூட எனக்கு காலதாமதம் தான். ஒருவேளை அப்படி மனசு உடஞ்சு போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க வரும்போது கூட அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கலாம், நான் இன்னுமே இப்படி உட்கார்ந்துருக்கிறேனே, நான் இன்னுமே இப்படி செட்டில் ஆகாம உட்கார்ந்துருக்கிறேனே. உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அவன் வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே பாஸ்டர், அவன் துவங்கவே இல்லையே, இனி அவன் ஆரம்பிச்சு, இனி அவன் நின்று, இனி அவன் சம்பாதிச்சு, இனி அவன் கல்யாணம் பண்ணி, இனி அவங்க பிள்ளைகளை இது பண்ணி என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான், இவ்வளோ வயசாச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இன்னும் ஆரம்பிக்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா என் தேவன் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெரிய வாக்கு தத்தம். சின்ன வயசுல உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ரொம்ப பெருசு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ரொம்ப பெருசு. அவர் ஆரம்பிப்பார், அவர் திடீரென்று ஒரு நாள் ஆரம்பிப்பார். ஒரே நாளிலே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன குச்சி ஒரு நாளிலே முளைத்தது, ஒரு நாளிலே இலை வந்தது, ஒரு நாளிலே காய் காய்த்தது. அந்த நாளிலே அந்த காய் கனியாய் மாறினது உண்மையானால் 24 மணி நேரத்துக்குள்ள, ஏன் ஒரு நைட்டுக்குள்ள, ஒரு ராத்திரிக்குள்ள அற்புதம் செய்கிற கர்த்தர் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா இது பிரசங்கம் பண்ணுகிறது உங்க வார்த்தை, பிரசங்கம் பண்ணுகிறது உங்க வார்த்தை. இப்போ 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 அந்த சூழ்நிலையில யார் வந்திருந்தாலும் இப்ப துவங்கி இருங்க ஆண்டவரே, பெஸ்டா துவங்கி இருங்க ஆண்டவரே. 10 வருஷமா செய்ய முடியாததை உம்முடைய துவக்கம் கொண்டு வந்து சேர்க்கட்டும். கைகளை தட்டி ஜெபிக்க வாலிப தம்பிக்கு அந்த அற்புதம் நடக்குது, வாலிப தங்கச்சியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வாராக.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இப்ப சொல்லு ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம். ஓ ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம். ஆகும், எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துவங்குற தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் துவங்கி 100 இயர்ஸ் 100 வருஷம் வரைக்கும் செய்யவும் ஆண்டவரால முடியும். ஆனா அதே நேரத்தில் ஒரு நிமிஷத்துல ஆண்டவரால செய்யவும் முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த பூமியெல்லாம் ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவதற்கு, இந்த பூமியெல்லாம் ஆண்டவர் படைப்பதற்கு கர்த்தர் எத்தனை நாள் தான் ஆண்டவர் வச்சார்னா, வெறும் 7 days, அதுவும் 6 days. எத்தனை நாள்? 6 நாள். கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் முழு நாட்டையும் கர்த்தர் வேறாய் பிரித்து இத்தனையும் உருவாக்குறதற்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்னன்னா வெறும் 6 days தான் எடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயம் வரும்போது ஒரு பேழையை கட்டுறதற்கு கர்த்தர் நோவாவுக்கு சொல்றார் பாருங்க, கிட்டத்தட்ட அது 100 years. ஆண்டவர் எதையும் எப்படியும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் இருக்கிறது. பிரதர், எல்லாரையுமே ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தினார்ன்றதுக்காக உங்களையும் அந்த பாதையில் கர்த்தர் நடத்துவாருன்னு நீங்க அப்படி நினைக்கவே வேண்டாம். அவர்களை அப்படி நடத்தினா உங்களை வித்தியாசமா நடத்துவார். அவங்கள 10 வருடமா வளர்த்துனா, அவங்கள 25 வருஷமா வளர்த்துனா, அவங்க 25 வருஷமா வளர்ந்த அந்த வளர்ச்சியை உங்களுக்கு 24 நாளைக்குள்ள அப்படி வளர்த்த பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி அவரால என் தேவனால அந்த சூழ்நிலையை அப்படி மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் துவங்கவே படாம ஆரம்பிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் தராரு. உங்க வாக்குத்தத்தம் பொய் உரையாது, உங்க வாக்குத்தத்தம் பொய்யா போகாது. உங்களுக்கு சொன்ன எந்த வார்த்தையும் கீழே விழாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். இந்த வருஷம் முடியும் போது நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் ஆணை இட்டதுல உண்மை உள்ளவர் பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார்னு 100 வருஷம் தாண்டினாலும் அவருடைய வார்த்தை மாறல்ல. ஆபிரகாமுக்கு மாறல்ல. அவர் ஒரே நாளில் ஆபிரகாமை கர்த்தர், சாராயை ஒரு நாள்ல ஆண்டவர் கடாட்சித்தார். மகளே, நீ 99 வருஷம் அப்படி இருந்திருக்கலாம், 99 years இருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், தூதர்கள் அப்ப சொல்றாங்க, உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்பி உன்னிடத்திற்கு வருவேன். அப்போ நீ பெருகனண்டா இருப்பேன்னு கூட சொல்லல, அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். இத்தனை வருஷம் நடக்காதது, கர்த்தர் ஆரம்பிக்காததை கர்த்தர் துவங்குகிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் இன்னொரு சூழ்நிலையை குறித்து நான் உங்களோட சொல்றேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ மகன் வியாதியில் விழுந்தான். ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான்.
அவனுடைய சுவாசம் போகு மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அந்த குடும்பத்திலே குழந்தை இல்லாதிருந்தது, பிள்ளை இல்லாதிருந்தது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் ஒரு பிள்ளையை தர்றாரு. அந்த பிள்ளை என்கிறது வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் இடையில கண்டிப்பா விட்டு போகாது. அது ஆனா என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை சிக்கா இருக்குது, ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது. ஆனா உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அந்த தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா அது சரியா போயிடும், அது சரியா போயிடும். ஏன் சரியா போயிடும்? இது கர்த்தர் கொடுத்த குழந்தை ஆயிருச்சே, இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆயிருச்சே, சரி இதெல்லாம் வளர்ந்துடலாம், இது மாறி போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப என்னன்னா அந்த குழந்தையினுடைய வியாதி அதிகரித்து கொண்டே போகுது, பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ ஒரு காய்ச்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 டிகிரி காய்ச்சல் இருக்குது அந்த குழந்தைக்கு. இப்போ சரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு, இனி 99 98 அப்படின்னு குறையும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100ல் இருந்தது 101க்கு போகுது, 102க்கு போகுது. அது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மரித்து போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகிறது. அப்போ இங்கே இருக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா மாறும்னு பார்க்குறாங்க, வளரும்னு பார்க்குறாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையை அதிகரித்து கொண்டே போகுது, நஷ்டம் அதிகரித்து கொண்டே போகுது, கடன் அதிகரித்து கொண்டே போகிறது, பிரச்சனைகள் சுற்றி வந்துட்டே இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. அதனால அந்த மகள் சோர்ந்து போகும்போது வேதம் சொல்கிறது அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அந்த குழந்தைக்கு கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் அந்த குழந்தைய ஆண்டவர் உயிரோடைய ஆண்டவர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த இரண்டாவது சூழ்நிலை இருக்கலாம். இந்த இரண்டாவது சூழ்நிலையில நிறைய பேர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். பாஸ்டர் நான் முன்னாடி போகலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற நிலைமையிலே இருந்தா கூட நான் பரவாயில்லையே, வாங்கின வருமானத்தை வாங்கினா கூட பரவாயில்லையே, வந்துட்டு இருந்தா அந்த ஆர்டர் வந்திருந்தா கூட பரவாயில்லையே, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் நான் பின்னோடி போயிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், சொந்தங்களுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நான் நிறுத்துவேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன் தலை உயரப்படும். கர்த்தர் இந்த மாதிரி நிறைய பேசி இருக்கிறாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா நான் நாளுக்கு நாள் எப்படி போறேன்னா நான் பின்னாடி வர்றேன், நான் பேக்ல வரேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது, நான் கீழே கீழே வர்றேன், என் சரீரம் டவுன் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய வியாபாரத்தில் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க மூழ்கி போகிற வரைக்கும் நீங்க பின்னாடி போனாலும் இனி எழும்பவே முடியாதுன்ற அளவிற்கு நீங்க பின்னணியிலே தள்ளப்பட்டாலும் உங்களை ஒரே ராத்திரியில கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வந்து நிறுத்துறதற்கு, மறுபடியும் வளர பண்ணுவதற்கு, மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. தேவனால் ஆகாத காரியம், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது. பாருங்க, வேதத்தில் யோசேப்பிற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல வர்ண அங்கி அவனுக்கு கிடைக்குது. தன்னுடைய எல்லா சகோதரர்களை பார்க்கலும் அவன் விசேஷமானவனாய் இருக்கிறான். இப்போ ஏற்கனவே அந்த வீட்டில் அவன் ஸ்பெஷல், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதை அதிகம், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு எல்லா
காரை விட நல்ல ட்ரெஸ் இருக்குது. இப்போ அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு வாக்கு தத்தம் வருது. என்ன வாக்கு தத்தம் வருதுன்னா, நீ இப்படி நினைச்சிட்டு இருக்காத, உன்னை நான் கொண்டு செய்ய போறது இதை விட ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு சொப்பனம் வரும்போது, பரவாயில்லையே நம்முடைய வீட்டில் ஆண்டவர் நம்மளை மட்டும் தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு குழியில போடப்படுகிறான். சரி பரவாயில்ல, எப்படியாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆதரவான ஒரு இடத்துல வித்து போட்டா கூட பரவாயில்லன்னா போத்திபாருடைய வீடு அவனுக்கு கிடைக்கிறது. போத்திபாருடைய வீடு கிடைக்கும் போது அங்கே போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைச்சு தன்னுடைய வீட்டினுடைய மொத்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாகுது. சரி பரவாயில்ல, அது கிடைக்கலன்னா கூட என்ன, இது கிடைச்சிருச்சு, நம்ம இதை பிடிச்சி மேலே வந்தாலே போதும், இதுல இருந்து அடுத்த லெவல் போனா போதும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணும்போது, திடீரென்று சம்பந்தமே இல்லாம 10 அடி மேலே போன ஒரு மனுஷன் 100 அடியை தொட்டுட்டோன்னு நினைக்கிற மனுஷனுக்கு அப்படியே திடீர்னு சிறைச்சாலை என்கிற ஜீரோவுக்கு வந்துட்டான். ரொம்ப பின்னாடி தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அப்படி நினைக்கவே இல்லை. நான் இவ்வளவு டவுன் ஆவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இவ்வளவு பின்னுக்கு தள்ளப்படுவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இந்த லெவலுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, அடுத்த உயர்வு வந்துச்சுன்னா அடுத்தபடி தான் போக முடியும். இனி திரும்ப போத்திபாருடைய வீட்டை பிடிக்கிறதுக்கே பல வருடம் ஆயிருமே, பல மாதம் ஆயிருமே, அந்த வீட்டை பிடிக்கிறதுக்கு எத்தனை உண்மையான வாழணும், என்னைக்கு போய் நான் இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்ல நான் என்னைக்கு போய் உட்கார்வனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை பார்வோனுடைய அரண்மனைக்கு, பார்வோனுக்கு முன்பாக, போத்திபாருடைய வீட்டிற்கு அல்ல, அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய சன்னிதானத்திலேயே டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் கீழே இருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலே இருந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானால் நல்ல கைகளை தட்டி நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், தேங்க்யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் பின்னாடி போயிட்டு இருக்கிறத குறித்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது பாஸ்டர், நான் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு போறேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரிவினை அதிகமாயிட்டே இருக்குது, என் பிள்ளை நாளுக்கு நாள் ரொம்ப வித்தியாசம். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் ரொம்ப அழுகையோடு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், இந்த சத்தம் வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. நான் தான் ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனே, நான் இப்படி பின்னாடி வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவது இல்லை. அவர் சொன்ன வார்த்தை பொய்யாய் போவது இல்லை. சீக்கிரமாய் கர்த்தர் வளர்த்த ஆரம்பிப்பார். மறுபடியும் கர்த்தர் மேல் படியிலே காலடி எடுத்து வைக்கிறதற்கு அவருடைய கரங்கள் உங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், முந்தின சீர் எனக்கு இருந்தால் இன்று எனக்கு நலமாயிருக்கும். அதான் யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு பாருங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் கதறாரு. என்ன கதறாருன்னா, முன்னாடி நான் இருந்தது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுவினேன். அட்லீஸ்ட் அந்த மாதிரி இல்லைன்னா கூட எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனால் நான் இவ்வளவு டவுனாக நான் வந்துட்டேனே. இன்னும் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரனுக்கு என்னுடைய வார்த்தை கேட்காம அவன் காது செவிடாக்கிட்டான், அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மூச்சு காத்து வித்தியாசமா தெரியுது. டவுன் ரொம்ப கீழே. ஆனா வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல வேறொருவனும் இல்லை. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அதான் திடீர்னு ஒருத்தன் சொல்றானாமா, ஐயா எதிர்களெல்லாம் ஓட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு போயிச்சையா,
அவ்வளோதான். அக்கினி வந்து பச்சிச்சியா. பிள்ளைங்கெல்லாம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. வீடு காத்தடிச்சு வீடு விழுந்தது ஐயா. டவுன் மாறி மாறி கீழே 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 இறங்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு சொத்து போயிருச்சு, அதுக்கப்புறம் உடைமைகள் போயிருச்சு, வேலை போயிடுச்சு, விவசாயம் போயிருச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க. கடைசியில் எதுவும் போயிருச்சுன்னா தன்னுடைய சரீரமும் போயிருச்சு. அது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அப்படியே சொரிஞ்சிட்டு அவன் என்ன சொன்னானாமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுப்பா, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரே நாளில் லட்சாதிபதியா இருந்தவன், கோடீஸ்வரனா இருந்த அந்த மனுஷன் ஒரே நாளில் டவுனுக்கு வர்ற நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். என்னை அவ்வளவு புகழ்த்தினாங்க பாஸ்டர், அவ்வளவு கை தட்டுனாங்க, என்னை அவ்வளவு மதிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தூசியை போல கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு அன்னைக்கு 100 பேருக்கு முன்னாடி நான் சாட்சியா நின்னேன். ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு முன்னாடி கூட என்னால் நிற்க முடியல. யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. இல்லை, பயப்படாத, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் மறக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறக்கல மறக்கல மறக்கல. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தூக்கி எடுப்பார், மீண்டும் ஆண்டவர் அலங்கரிப்பார். நீ தைரியப்படு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நீங்க தைரியப்படுங்க. ஆமே, நீங்க ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க, நீங்க எழும்புங்க, நீங்க உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த உயரத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார், இப்பொழுது இருக்கிற தாழ்வையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக உங்களை உயர்ந்த இடத்துல வைத்த தேவனுக்கு அதைவிட உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறது கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது, டவுன் ஆயிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் நல்லவராய் இருந்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். சூழ்நிலைகளை மாற பண்ணுகிறவர். ஆமென். தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் கூடாது, தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்க இருதயத்தோட நீங்க பேசுங்க, உங்களை பார்த்தே நீங்க பேசுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் மறுபடியும் 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 உங்களை தூக்கி எடுக்க ஆரம்பிப்பார். உங்க கையை ஆண்டவர் பிடிப்பார். உங்களுக்கு இனி திரும்பி கர்த்தர் ஒரு படியை உங்களுக்காக வைப்பார். இனி ஏறி நீங்கள் வருவீர்கள், இனி மறுபடியும் ஏறி நீங்கள் வருவீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் தனியாக ஏறி உயரத்திலே உட்கார்ந்தீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்க மட்டும்தான் சிகரத்தில் உட்கார்ந்தீங்க. ஆனா இனி நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட கர்த்தரும் இருப்பார். அவர் கையை பிடிப்பார். இந்த தாழ்வு வந்தது நல்லது, இந்த டவுன் வந்தது நல்லது. இந்த தாழ்வு வந்ததற்கு காரணம், நீங்கள் ஆண்டவரோடு அந்த உயர்வுக்கு போகவில்லை, ஆண்டவரோடு அந்த மேன்மையில உட்காரவில்லை. ஆனா இனி கர்த்தரோடு அந்த மேன்மைக்கு போக போறீங்க. ஆண்டவரோடு அந்த உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. மகிமையாய் நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டு போன வாரமே பாட ரொம்ப நல்ல பாடல். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய உங்களால கூடும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்னுடைய ஆண்டவர் வந்து சில நேரங்களில் ரொம்ப டவுனா கொண்டு போய் கீழே வச்சு நிறைய கத்து கொடுத்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போகிறது கர்த்தருக்கு. அது அவருடைய வேலையில் ஒரு வேலை பாருங்க. அங்கே எல்லாருக்கும் பந்தியில் திராட்சரசம் வந்து குறைஞ்சு போயிடுச்சு, அப்பவே நியூஸ் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. லாசரு வியாதியா இருக்கும் போதே ஆண்டவருக்கு நியூஸ் வந்துருச்சு.
ஆனா ஆண்டவர் திரும்பவும் 2 நாள் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் போகவே இல்லை. யவீரு கூப்பிடும் போதே ஆண்டவர் நடந்தார் தான். ஆனா இடையில அந்த டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா சீக்கிரம் போய் அவங்கள ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இடையில இன்னொரு அற்புதம் செய்ததுனால அப்படியே டவுன் ஆயிருச்சு. ஆனா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முடிவில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தான் வாக்குரைத்ததை அப்படியே நிறைவேற்றினார். உங்களுக்கு வாக்குரைத்தது நிறைவேறும். உங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது நிறைவேறும். உங்க சின்ன வயசுல கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். உங்க பிள்ளைகளை குறித்து சொன்னது நிறைவேறும். உங்க குடும்பத்தை குறித்து சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். பலவீனத்தில் பலன் பெற கூடும், போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். என் பலவீனத்தில் பலன் பெற கூடும், போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாய் கிரிய செய்ய கூடும். நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாய் கிரிய செய்ய கூடும். இப்ப கைகளை மேல தட்டி ஆகும் எல்லாமாகும். என் தேவனாலே எல்லாம் சொல்லுவோம் ஆகும். என் காரியங்கள் மாற செய்ய கூடும், கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். என் காரியங்கள் மாற செய்ய கூடும், கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். இப்ப சொல்லுவோம் ஆகும் எல்லாமாகும். என் தேவனாலே எல்லாம். சத்தமா கைய மேல தட்டி பாடு. கர்த்தரால ஆகும். இதோ விழுந்தவனை தூக்கி விடுகிற கர்த்தர், மடங்கடிக்கப்பட்டவர்களை நிமிர்த்துகிற கர்த்தர், தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். Thank you Jesus. Thank you Jesus. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை போல தங்கள் உயரே எழும்புவார்கள். என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஏன் ஆண்டவர் இந்த கழுகை குறித்து பேசியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். கழுகு அவ்வளவு ஹீரோயிசமா இருந்த கழுகு திடீர்னு அந்த கழுகு டவுன் ஆயிரும். அதுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே டவுன் ஆயிடும். அந்த கழுகை பார்த்துருப்பீங்க, 2 ரெக்கையும் விரிச்சிச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும். எந்த பறவையும் அந்த அளவுக்கு ரெக்கை விரிச்ச அழகா இருக்காது. அவ்வளவு உயரமான, அவ்வளவு அந்த அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும். அத்தனை அதுல ஃபெதர் அவ்வளோ இருக்கும். ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கழுகுக்கு ஒன்னொன்னா கீழே விழுந்து மொட்டையா வெறும் கறி மட்டும் இருக்குமாமா. அதை பார்த்தா எல்லாமே நோய் கோழி மாதிரி அப்படியே மேல உச்சாந்தலையில போய் யாருக்கும் யாருடைய முகத்தை கூட அதால பார்க்க முடியாதாம். இந்த உலகத்தையும் அதால பார்க்க முடியாதனால மலையில போய் மேல உச்சியில இருக்குமாமா சில நாட்கள். ஆனா அந்த சில நாட்கள் அது உச்சியில இருந்து வெயில் பட 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 அகைன் விழுந்து போன எல்லா ரெக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப புதுசா முளைக்க ஆரம்பிக்கும்.
அது மலையில போய் உட்காரும் போது அவ்வளவு சோகமாய் வலியோட பலவீனத்தோட உட்கார்றது, திரும்ப கீழே வரும்போது எப்படி வருமாமாமா, அப்படியே ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு 2 சட்டைகளையும் விரித்து அவ்வளவு பிரம்மாண்டமா வருமாமா. அதனால தான் கர்த்தர் அந்த கழுகுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்றார், நீ கழுகு மகளே, நீ கழுகு மகனே, நீ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் நீ எழுந்து நிற்பாய். உன்னுடைய தோல்விகள் உனக்கு வருகிற பெரிய வெற்றி. அந்த தோல்வி உனக்கு நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு என்னமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த விசுவாசமே வளராம இருக்கலாம். எத்தனை நாள் பாஸ்டர், எத்தனை நாள்? ஏன்னா இன்னைக்கு கூட ஆலயத்திற்குள்ள நீங்க வரும்போது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு வாக்குத்தத்தம் நிறைய வந்துருச்சு. என்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரோ, என்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னையிலிருந்து நான் தோல்வியை மட்டும்தானே பார்க்குறேன். இருக்கிற நிலைமையை விட நான் கீழே தானே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள வராத போதே நல்லா இருந்தேனே, சொந்தக்காரங்களோடு இருக்கும்போது நல்லா இருந்தேனே, பரிசுத்தமா வாழணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் கீழே வர்றேன். இல்லை ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் நிறுத்துவேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கல பிரதர், ஆண்டவர் மறக்கல பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் மறக்கல. சில நேரத்தில் ஆண்டவர் டவுனை கொண்டு போயிட்டு மறுபடியும் உங்களை உயர பறக்க பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை போல உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் தாவீதை போல தான் சொல்றாங்க. தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழும்ப மாட்டான் அப்படின்னு தான் அவரை பார்த்து சொன்னாங்க. தாவீது ஒரு நல்ல உன்னதமான ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு ரொம்ப டவுனா மாறிட்டாரு, கீழே இறங்கிட்டாரு, நோயாளியா மாறிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆந்தைய போல தனித்து உட்கார்ற மாதிரி ஆயிருச்சு, என் கண்ணெல்லாம் குழி விழுந்துச்சுங்க, எனக்கு தூக்கமே இல்லைங்க, நான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேங்க, நான் பிச்சைக்காரன மாதிரி ஆயிட்டேங்க, என்னை பார்க்க வர்றவன் எல்லாம் இவன் எழும்ப மாட்டான், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு தாவீது டவுன் ஆனான். ஆனாலும் அந்த தாவீதை கர்த்தர் மறுபடியும் எழுப்பினார், மறுபடியும் பலன் கொடுத்தார், மறுபடியும் கர்த்தர் ராஜ சமூகத்தில் உட்கார வைத்தார். அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் பிரதர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். கீழே கிடக்கிறவர் அப்படியே மூடி போடுகிறவர் அல்ல, திரும்ப எடுத்து நிறுத்துகிறவர். நிச்சயமா உங்க வியாதி சரியாகும், நிச்சயமா உங்க பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி வரும், நிச்சயமா உங்க வருமானம் மறுபடியும் வரும், நிச்சயமா உங்க வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும், நிச்சயமா ஆண்டவர் மறுபடியும் உன்னை சாட்சியா நிறுத்துவார், மறுபடியும் உங்களுக்கு கைத்தட்டல் நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் மறுபடியும் நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஜோமணி அந்த அக்கினி ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் வந்து தொடட்டும், வந்து தொடட்டும். கேளுங்க ஏசப்பாட்ட, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்சம் எழும்புனேன்னு நினைச்சேன், கொஞ்சம் நின்னுட்டேன்னு நினைச்சேன், மறுபடியும் இந்த போராட்டமா, மறுபடியும் இந்த செலவா, மறுபடியும் நினைச்சிருக்காத இந்த நஷ்டமா. ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற பணமெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு ஆண்டவரே, கஷ்டப்படுறதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு ஆண்டவரே. இந்த வருஷமாவது ஒரு அஸ்திபாரம் போடலான்னு நினைச்சேன், இந்த வருஷமாவது அந்த காரியத்தை முயற்சி எடுத்துலான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே எனக்கு நடக்கல, எதுவுமே எனக்கு காரியங்கள் கைகூடி வரல. தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது, பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது. எனக்கு பயமா இருக்குது, இப்படியே இருந்தா எப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா வாக்கு கொடுத்தவரை நம்பி பாருங்க, விசுவாசத்தை தளர விட வேண்டாம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்குள்ள செய்தி உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் சிஸ்டர், பிரதர், இன்னைக்குள்ள செய்தி உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான். கர்த்தர் ஸ்பெஷலா உங்களை மேல கர்த்தர் வச்சிருக்கிற கரிசனை. நீங்க தான் அப்படி வந்தீங்க, நீங்க தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை. இல்ல அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா.
அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் கைவிடுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல. இதோ நான் அப்படிதான் பார்க்கிறேன், நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன். கர்த்தரே வந்து கை தூக்கி விடுகிறார். கர்த்தரே வந்து இல்ல நீ டவுன் ஆகலப்பா, நீ டவுன் ஆகலப்பா. உன்னை உன்னதமான இடத்துல பார்வோனுக்கு கர்த்தனா உன்னை நிக்க வைக்க வேண்டியது இருக்குது. நீ டைரக்டா இனி போத்திபாருடைய வீட்டுக்கு போக மாட்ட. இனி டைரக்டா நீ அரண்மனைக்கு தான் போவ. உன்னை டைரக்டா நான் அரண்மனைக்கு நீ பட வேண்டிய பாடெல்லாம் பட்டாச்சு, நீ பட வேண்டிய உபத்திரவம் எல்லாம் பண்ணாச்சு. இனி உன்னை டைரக்டா உன்னை பார்வோனுடைய வீட்டிலே அல்ல, அரண்மனைக்கு லோரா தபரலா லிகமரதலரமா ஷேரரபா. இப்போ ஆவியானவரே இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். இதோ விழுந்து கிடக்கிற அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு தைரியம் வரட்டும். இப்பொழுது ஒரு கையளவு மேகம் இப்போ அவங்க கண்களுக்கு தெரியப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் வரட்டும். கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். சில வாலிப தம்பி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு, தங்கச்சியை தெரிஞ்சுக்கிறாரு. ஏசப்பா என்னால நிக்கவே முடியல, ஏசப்பா பரிசுத்தமா என்னால வாழவே முடியல, ஏசப்பா என் கண்களை என் சிந்தையை கட்டுப்படுத்தவே முடியல, ஏசப்பா நான் விழுந்துருவனோ, நான் ரொம்ப பேக் அடிச்சிடனோ, நான் பின்னாடி வந்துட்டனே, நான் எப்படி இனி அடுத்த அந்த இடத்தை தொடுவேன்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சற்று நேரம் சத்துரு உன்னை சோதித்தாலும், ஆமென் பேதுருவே, உன்னை பிசாசு சோதிக்கிறான், உன்னை அவ்வளவு கேவலமாய் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர் மறுபடியும் பேதுருவை எழுப்பினது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவர் உன்னை எழுப்புறாரு, தங்கச்சி உன்னை திரும்ப கர்த்தர் எழுப்புறாரு. தாதாரா கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாராக. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர். இப்ப சொல்ல போறோம், என் சூழ்நிலையை மாத்த செய்கிறதற்கு அவரால முடியும். ஆமென், அவரால முடியும். ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் பலன் தர அவரால முடியும். கைகளை தட்டி இன்னொரு விசை கூட பாடி ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். உங்களால முடியும் ஆண்டவரே, முடியும்பா. நன்றி 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 நன்றி. ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். பாடும் சத்தமாய் ஆகும். நீங்க பாடுங்க, உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய கூடும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய கூடும். இப்ப சேன ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனால எல்லாம். விசுவாசத்தோட பாடு, கண்ணீரோட பாடு, ஜெபத்தோட பாடு. ஆமென். நம்பிக்கையோட வாலிப தம்பிக்கு அந்த கதவு திறக்கப்படுகிறது, தங்கச்சிக்கு திறக்கப்படுறது.
உங்களால ஆகுவாண்டவரே. இயேசுப்பா, இப்போ இப்போ உங்க கையை கொடுங்கப்பா, உங்க கையை கொடுங்கப்பா, அந்த பிள்ளையை எழுப்பி விடுங்கப்பா. ஆமென். காரியங்கள் மாற செய்ய கூடும், கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். என் காரியங்கள் மாற செய்ய கூடும், கடனே இல்லா வாழ்வை தர உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஆகோ சத்தமாய் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடையட்டும். குடும்ப சாபம், பரம்பரை சாபம், எவ்வளவு உயர்ந்தாலும் கீழே கொண்டு போய் இழுக்கிற அந்த சாபம் இப்போ பாட பாட பாடும். ஆமென். என்னை பரிசுத்தனாய் வாழ் ஆகோ எல்லாமா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பாடுங்க எல்லாரும். என்னை பரிசுத்தனாய் வாழ செய்ய கூடும், உண்மையுள்ள ஊழியனாய் மாற்றிட கூடும். என்னை பரிசுத்தனாய் வாழ செய்ய கூடும். அப்பா, உண்மையுள்ள ஊழியனாய் மாற்ற கூடும். தரிசனங்கள் நிறைவேற்றி உம் சித்தம் செய்ய வைக்க கூடும். தரிசனங்கள் நிறைவேற்றி உம் சித்தம் செய்ய வைக்க கூடும். அப்பா, எல்லாமாகும் என் தேவனாலே எல்லாம். இயேசுவே, இயேசுப்பா, ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆண்டவர் இந்த இரண்டாவது சூழ்நிலையையும் என்னை திரும்பவும் தூக்கி எடுக்கிறதுக்கு, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவே படாத, துவங்கவே படாத சூழ்நிலையா இருந்தாலும் திடீர்னு ஒரு ராத்திரியிலே துவங்க பண்றதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, அதிகரிக்கும் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் டவுனான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தாலும் திடீரென்று என்னுடைய கரத்தை பிடிச்சு தூக்குறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். போத்திபாருடைய வீட்டிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து திரும்ப போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்து பார்வோனுடைய அரண்மனை கிடையாது, டைரக்டா அரண்மனைக்கு கொண்டு போறதற்கு இயேசுவுக்கு லேசான காரியம். நம்பர் 3, மூன்றாவது ஒரு சூழ்நிலை, வேகமாய் வாசித்து. தேங்க்யூ ஜீசஸ். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு
வழியிலே ஒருவனையும் சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன சூழ்நிலைன்னா, பிள்ளை இறந்து போய் கிடக்குது. அந்த பிள்ளைய உயிரோட எழுப்புறதற்காக தாய் போராடிட்டு இருக்கிறாங்க. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேயாசி என்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட அவருடைய தடியை கையில் கொடுத்து, சரிப்பா நீ இதை கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்தின் மேலே நீ வச்ச உடனே அந்த பிள்ளை உயிரோட எழும்பிடும் அப்படின்னு சொன்ன உடனே கேயாசிக்கு தெரியும், தீர்க்கதரிசி ஒன்று சொன்னார்னா அப்படியே நடந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி நீ போய் நீ முதல் சுடுகிற அடையை நீ சுட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடையை சுட்டுட்டு வந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கிறதற்கு பானையில் குறையவே இல்லைல்ல, கலையத்தில் எண்ணெய் குறையவே இல்லைல்ல. தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்னிடத்துல பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லும்போது, சரி உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை ஊத்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடன் முடிகிற அளவுக்கு எண்ணெய் வந்துச்சுல்ல. அப்போ ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே நடக்கும். அப்போ கேயாசி உடனே தடியை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேகமா கிளம்பிட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கிளம்பியாச்சு. போயிட்டு இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நடக்காத ஒன்று அவர் பார்க்கிறாரு. இதுவரைக்கும் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறினதில்லை, ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம இருந்ததில்லை. த ஃபர்ஸ்ட் டைம் அந்த தடியை எடுத்து அந்த குழந்தையினுடைய முகத்துல வச்சுட்டு பார்க்கிறாரு. அந்த குழந்தை உயிரோட எழும்பவே இல்லை. திரும்ப அந்த தடியை எடுத்துட்டு எதிர்கொண்டு ஓடி தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, பிள்ளை இன்னும் பிழைக்கலப்பா, நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறல, வார்த்தை நிறைவேறல. திருப்பி கேயாசி விட்டுட்டு ஊழியக்காரர் போய் அந்த குழந்தைய உயிரோட எழுப்புற அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மூன்றாவது என்ன சூழ்நிலை அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன முழுசும் விட்டு கொடுத்தோம். இன்னும் என் சூழ்நிலை மாறலையே, இன்னும் ஆண்டவர் எங்கிடத்துல என்ன பாச எதிர்பார்க்கிறாரு, இன்னும் நான் என்ன செய்யணும், யாரோ ஒருத்தர் இன்னும் என் சூழ்நிலை மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்னும் நான் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும். நான் எல்லாம் விட்டு கொடுத்தேன், நான் கரெக்டாக தான் பாச சர்ச்சுக்கு வரேன், நான் சரியாக தான் ஜெபம் பண்ணுறேன், நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, இவங்கெல்லாம் பண்றது மாதிரி கூட நான் பண்ணல, நான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன். ஆனா என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல இல்லை. ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல நீங்க கீழ்ப்படிஞ்சோம், நீங்க விட்டு கொடுத்தோம், நீங்கள் அர்ப்பணித்தோம், இப்ப நீங்க மற்றவங்கள மாதிரி இல்லாம நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம். சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாததை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விடுதலை கேயாசின் மூலம் அல்ல, உங்களுக்கு விடுதலை தீர்க்கதரிசியே வருகிற அந்த விடுதலை. உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறது, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு அசாதாரணமானதை, யாருக்கும் கிடைக்காத ஒரு செல்வாக்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை, ஆமென், அந்த தீர்க்கதரிசியே அந்த மகளுக்காக வருகிறது போல கர்த்தர் உங்களை எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான அற்புதத்தை கர்த்தர் தருவதற்காக, மேன்மையான ஒரு உயர்வை தருவதற்காக தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறாரே தவிர, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவது இல்லை. தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வாக்குரைத்தவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். கவனி, 3 விதமான சூழ்நிலைகள். நம்பர் 1, முதலாவதாக, ஆமேன், இன்னும் துவங்கப்படாத சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது, அதிகரிக்கும் பிரச்சனைகளை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்பர்
3 மூன்றாவது, இவ்வளவு கீழ்ப்படிந்தும் நடக்காததை பார்த்து பயப்பட வேண்டாம். வாக்கு கொடுத்தவர் 100 வருடமானாலும் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஈசாக்கை காண்பீர்கள், வெகு சீக்கிரமாய் காண்பீர்கள். உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது உன் கையிலே ஒரு குழந்தையை நீ வைத்து கொண்டிருப்பாய். ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அன்றைக்கு நீங்க இப்படி இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டீங்க, இப்படி இருக்கிற மாதிரி சோகத்தோட நீங்க இருக்க மாட்டீங்க, இப்படி நீ நகைச்சிட்டு இருக்க மாட்ட, இப்படி நீ வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்ட. அன்றைக்கு நான் உன்னை பார்க்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே, இன்னும் சில மாதங்கள் சில வருடத்துல நான் உன்னை பார்க்கும்போது உன் கையில நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் உன் கையில இருக்கும். நீ ஆமே இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு மறந்த ஆசீர்வாதம் உன் கையில இருக்கும். நிறைய பேர் இவளுக்கு இதுக்கு தகுதியே இல்லை என்ற ஆசீர்வாதத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறத பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல எழும்பி நின்று கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திற்கு உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி சத்தமா இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரியதுதான் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா ஜெபிக்க நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்குது. சோ வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் நீ சத்தமா ஜெபம் பண்ணுப்பா. நீ நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும். ஆண்டவர் உங்களால் ஆகும்ப்பா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி நீ சத்தமா ஜெபம் பண்ணு மகளே, நீ சத்தமா ஜெபம் பண்ணு மகனே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு தர போறாரு. வெகு சீக்கிரத்துல உன் கையில ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைக்க போறாரு. வெகு சீக்கிரத்துல உன் கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகுது. அந்த ஆசீர்வாதம் நீ நினைத்திராத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் காத்திருந்து கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். நீ வெயிட் பண்ணி உன்னை விட்டு போன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணின ஆசீர்வாதம் இதோ உற்பவ கால திட்டத்துக்கு உன்னிடத்திற்கு வரும்போது உங்க கையில பிரதர், உங்க கையில மகனே, உங்க கையில மகளே, உங்க கையில அந்த ஆசீர்வாதம் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அவர் பாப்பார். ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி. உங்க பிள்ளை அன்னைக்கு உங்க பிள்ளையினுடைய தலையை உயர்த்தி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அன்னைக்கு உங்க பிள்ளைய மகிமையா கர்த்தர் வச்சுக்கிறத பாப்பீங்க. இது உங்களுக்குரிய வசனம், இது உங்களுக்குரிய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நீர் இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா. நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாய் நீர் வருவீராக. ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றி 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 நன்றி. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம் உம்மாலேதான் எல்லாமாகும். தகப்பனே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?